என்னடா கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இல்ல கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு, அதனால அப்படியே எண்ணங்களுக்கு ஒரு ஷூட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டான். பை த வே, hello people, if you are new to my channel, I'm Shalini here. Welcome to எண்ணங்கள் series episode 2. ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கவா? ஏன் சில மெமரிஸ்லாம் அப்ப பர்ஃபெக்ட்டா ஆனாலும் இப்ப நினைச்சு பார்த்தா சேஃபா ஃபீல் ஆகுது? நான் இப்பதான் 12th முடிச்சேன்னு சொன்னேன்ல, அதனால சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஸ்கூல் டேஸே வச்சுக்கலாம். எஸ்பெஷலி இந்த 10th 11th 12th எல்லாம் டெய்லியும் எக்ஸாம்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் முடிக்கணும், ஹோம்ஒர்க் முடிக்கணும், ரொம்ப முக்கியமா டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும். அதுவும் இந்த ஸ்கூல் இங்க இருக்கும், வீடு எங்கேயோ வச்சிருப்பாங்க. அவங்களாம் 1 hour முன்னாடி எழுந்து கிளம்பி பஸ் புடிச்சு வந்து எப்படா ஸ்கூல்ல முடிப்போம் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்ப போய் சும்மா நீங்க யார்ட்டாச்சும் கேட்டு பாருங்களேன், இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறியே, உன் வாழ்க்கையில எந்த காலகட்டத்தை நீ ரொம்ப மிஸ் பண்றன்னு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கண்டிப்பா ஸ்கூல் டேஸ் தான் சொல்லுவாங்க. அப்போ நல்லாவே இல்லாத சில விஷயங்கள் கூட இப்ப நினைச்சு பார்த்தா ஏன் மலரும் நினைவுகளா இருக்குது. ஆக்சுவலா இந்த ஒரு தாட் ஒரு நாள் எங்க அப்பா கூட பேசும்போது தான் எனக்கு வந்துச்சு. எங்களோட தாத்தா, அதாவது எங்க அப்பாவோட அப்பா, அவர் வந்து எங்க அப்பாவுக்கு 7 years இருக்கும் போதே இறந்துட்டாரு. அப்பத்துல இருந்து எங்க அப்பா 16 years வரைக்கும் ஹாஸ்டல்ல தான் இருந்தாரு. அதனால எங்க அப்பா வந்து அவரோட ஹாஸ்டல் லைஃப் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. என்னதான் இருந்தா நம்ம வீடு மாதிரி வராதுல, அவங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்ணாரு. அதுவும் இல்லாம நம்ம சும்மா புதுசா ஒரு ஸ்கூல் காலேஜ் போறதுக்கே அழுகுறோம், திடீர்னு அந்த 7 வயசுல வந்து எடுத்துட்டு போய் அங்க விட்டதுக்கு அப்புறம் எப்படி ஃபீலா இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அங்க இருந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், பனிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னுல அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் மிஸ் பண்றேன் அப்படின்ட்டாரு. எனக்கா என்னடா இது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு அதை போய் மிஸ் பண்றேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஃபீல் ஆச்சு. அப்புறமா தான் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. நம்ம க்ரோ ஆக நம்ம லைஃபோட ஒவ்வொரு ஃபேஸும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல இருக்கும் போது எப்படா ஸ்கூல்ல முடிச்சுட்டு காலேஜ் போகும்னு தோணுது. காலேஜ்ல இருக்கும் போது ஸ்கூல்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காலேஜ் தான் பெஸ்ட் டேஸ் அப்படின்னு தோணுதுல. பேக் தென் நம்ம அந்த ஃபேஸை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனா அதை கடந்து வந்ததுக்கு அப்புறமா அங்கேயே இருந்திருக்கலாமோ, அப்பவே நல்லா இருந்துச்சோ அப்படின்னு தோணுதுல. மேபி அப்போ அந்த ஃபேஸ் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனால இல்ல, அதுக்கப்புறம் வந்த லைஃப் அதை விட கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆனதுனாலதான் எனக்கு தோணுது. அதனால இப்ப வாழ்ற இந்த டேஸ ரொம்ப ரஷ் பண்ணி சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு வாழ வேணாம்னு தோணுது. ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த டேஸே மிஸ் பண்ணலாம்ல. இது வந்து என்னோட ஒரு தாட். எனிவேஸ், இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். ஹோப் உங்களுக்கு இது கனெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி தோணிருக்கா என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டேக் 3 ஷாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுதுல, இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, மறக்காம அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in the next எண்ணங்கள்.